ஆண்டுகள் மட்டுமே ஆட்சி காலம் இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் கூட அரசு ஊழியர், ஆசிரியர்கள், அரசு பணியாளர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவேன் என்று சொன்னார்கள். அமல்படுத்தப்படவில்லை. லட்சக்கணக்கான காலி பணியிடங்களை நிரப்புவேன் என்று சொன்னார்கள். நிரப்பப்படவில்லை. சத்துணவு, அங்கன்வாடி, எம்ஆர்பி செவிலியர்கள், ஊர்ப்புற நூலகர்கள் இவர்களுடைய சிறப்பு காலமுறை ஊதியம், தொகுப்பூதியம், மதிப்பூதியத்தில் பணிபுரியக்கூடியவர்களை காலமுறை ஊதியத்தில் ஈர்ப்பேன் என்று சொன்னார்கள். ஈர்க்கப்படவில்லை. ஆசிரியர்களுக்கு இருக்கக்கூடிய ஊதிய முரண்பாடுகளை களைவேன் என்று சொன்னார்கள். களையப்படவில்லை. அதே போன்று ஆசிரியர்களை பாதிக்கக்கூடிய அரசாணைகளை வாபஸ் பெறுவேன் என்று சொன்னார்கள். வாபஸ் பெறவில்லை. வேறு வழி இல்லாமல் இன்றைய தினம் இந்த போராட்டத்தை நடத்த வேண்டிய சூழலை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஏற்படுத்தியிருக்கின்றார்கள்.